கிருஷ்ணகிரி மேல்மலை கணவாய் பகுதியில் நேர்ந்த விபத்து 17 பேரின் உயிரை பறித்திருக்கிறது. இந்த பகுதியில் தினந்தோறும் ஒரு விபத்து என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது என்கிறார்கள் இப்பகுதி மக்கள். லாரி, பேருந்து, கார் என ஒன்றுக்கொன்று மோதி நொறுங்கிய மேல்மலை கணவாய் பகுதியில் கொடும் துயரத்தின் தடயங்கள் இன்னமும் மிச்சமிருக்கின்றன. இங்கு தற்போது போக்குவரத்து சகஜ நிலைக்கு திரும்பியிருக்கிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் மேல்மலை கணவாய் பகுதியில் மட்டும் சாலை விபத்துகள் தொடர்பாக 400 வழக்குகள் பதிவாகியுள்ளன. விபத்துகளில் 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்ததாகவும் காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெய்லியும் ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்குது. ஒரு வாரத்துக்கு 10 ஆனா கூட நடக்குது சார். நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே பஸ் ஸ்டாப்பில் அதிகம் டெய்லியும் நடக்குது சார். ஒரு ஆட்டோனா நடக்கும், ஒரு டெம்போனா நடக்கும், இல்லை ஒரு பைக்காரனா நடப்போம். எவனானா ஒருத்தன் நடந்துனே தான் இருக்குது. சேதிக்கு வந்துனே தாங்க சார். இருக்கு அங்கங்கே அப்பப்போ அடியா 2 பேர் 3 பேர் அடிபட்டு நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் நிற்குது. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வசதி போட்டு போலீஸ் பாதுகாப்பு போகணும் சார். முக்கியமாக அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரோடு அகலப்படுத்தணும். போட்டு அங்கே அந்த இலையில ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நடந்துனே இருக்குது சார். அது பாதுகாப்பு போட்டு ரெடி பண்ணால் சரி கவர்மெண்ட். அடிக்கடி நடக்கும் விபத்துகளுக்கு மேல்மலை கணவாய் பகுதி சாலையின் அமைப்பும் முக்கிய காரணம் என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் இவர்கள் கூறுகிறார்கள். கலெக்டருக்கும் மனு கொடுத்தாச்சு, எல்லாம் கூட எதுவும் ஸ்டெப் எடுக்கிறது கிடையாது. இதே ப்ராப்ளம் நடக்குது. இதுக்கு பார்த்து அதிகாரிகளை பார்த்து முடிவு பண்ணி ஒரு நல்லது பண்ணால் பொதுமக்கள் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்சிடென்ட் இருக்காமல் இடத்துல ஒரு வேகத்தடை ஸ்பீட் பிரேக் மேலே போடணும், கருவிக்கு பொருத்தணும். இதுமாரி லாரிக்காரங்க தண்ணி அடிச்சு ஓட்டாத பார்த்து கொஞ்சம் அனுசரித்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்குதுலாம். பொதுமக்களுக்கும் அச்சம் இல்லாமல் போக்குவரத்து நல்லா இருக்கும். கட்டுப்பாடற்ற வேகத்தில் வரும் வாகனங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுதல், அளவுக்கு அதிகமாக சரக்குகளை ஏற்றி வரும் வாகனங்கள் என விபத்துக்கான காரணங்கள் பல சொல்லப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு விபத்தும் ஏராளமானவர்களின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. ஒவ்வொரு உயிரிழப்பும் அந்தந்த குடும்பங்களின் வாழ்க்கையை குலைத்து விடுகின்றன. இதனை தவிர்க்க விபத்திற்கான காரணங்களை ஆராய்ந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் மேல்மலை கணவாய் குருப்பரம்பள்ளி பகுதி மக்கள். இப்பகுதியில் விபத்துகளை தடுக்க நிரந்தர வேகத்தடை அமைக்க வேண்டும், தடுப்புகள் அமைக்க வேண்டும், நிரந்தரமாக ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களை ஏற்படுத்த வேண்டும், வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் மேல்மலையிலிருந்து பழனிவேல்.